கிளாம்பாக்கம் வரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது சென்னையில மெட்ரோ ரயில் திட்டம் 2 என்பது கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டருக்கு மேலாக அதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. 2027க்குள்ளாக இந்த திட்டங்கள் முழுமை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கையாக தற்போது கிளாம்பாக்கத்தினுடைய புதிய பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று தற்போது தமிழ்நாடு அரசு அதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது அதற்கான அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்திற்கு முதற்கட்டமாக 8445 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கான பணிகள் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவிற்கான அந்த பணிகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்போது சென்னையில் 118 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 2 ஆனது செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது புதிதாக இந்த கிளாம்பாக்கம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய அந்த பணிகளுக்கான திட்ட அறிக்கையை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அதற்கு மத்திய அரசுக்கான அந்த ஒப்புதல் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்துக்கான நிதியானது 8445 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.